அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தினத்தந்தி டேட் என்னென்னா 23/5/2026ங்க, சனிக்கிழமைங்க. சரிங்களா, வாங்க இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, இடமந்து வலம். ஆண்டாள் போல கிருஷ்ணன் மீது காதல் கொண்ட வட இந்திய பக்தை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னா மீரா. ஃபுல் நேம் என்னன்னு சொல்லுவீங்கன்னா மீரா பாய் அப்படின்னு சொல்லுவோம். மீரா பாய் அப்படின்னா ராஜஸ்தானில் அரச குடும்பத்தில் பிறந்தவங்க. கிருஷ்ணவுக்காக 1500க்கு மேலே பஜனையை வச்சு பாடிக்காங்க. பஜனை கீர்த்தனை எல்லாம் பாடினவங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். கமல், ஸ்ரீதேவி, தீபா நடித்த படம். கமலும் ஸ்ரீதேவி இதில் தீபாவும் நடித்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் கோகிலா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுங்க. 1981 நினைக்கங்க. பதில் என்ன? மீண்டும் கோகிலா. மீண்டும் கோகிலா அப்படிங்கிற படம் வந்துச்சு. கமல், ஸ்ரீதேவி நடித்தது. ஓகே, ஸோ 5 வலம் இருந்த இடம் என்னன்னு செக் பண்ணி பார்ப்போமா. வசவு. அடுத்தவங்கள வயது என்ன சொல்லுவாங்க, நல்லா திட்டுங்க அவங்கள. ஸோ பதில் என்ன? திட்டுன்னு எழுதலாம். சரிங்க, நம்ம இப்போ 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா. பால ஆரம்பிச்சுக்குங்க. இந்த கவிஞரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். வேணா இன்னொரு ஹிண்ட் வேணா கொடுங்களேன். பாண்டிச்சேரின்னு கொடுங்களேன். புதுச்சேரியில் பிறந்தவர். கனக சுப்புரத்தினம் பிள்ளை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? பாரதிதாசன் சொல்லுவீங்க. பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்க, 8க்கு இடம் வந்து வலம் என்ன? கீழே 5 இன்னில் முடியுதுங்க. பழு தூக்கும் இயந்திரம். நல்லா வெயிட்டை தூக்கக்கூடிய இயந்திரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? கிரேன். ஓகேங்க. 6 இடம் வந்து வலம் என்ன? தாள ஆரம்பிச்சுக்கு. குழந்தையை தூங்க வைக்க பாடுவது. குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ யாரும் பாட்டு போடுறா இல்லைங்க, யூடியூப்பில் பாட்டு போடுறாங்க. தாலாட்டு. 3 மேலேருந்து கீழே என்ன? சிறுவர்கள் இதில் குச்சியால் எழுதி பழகுவார். சின்ன பிள்ளைங்க குச்சை வச்சு இதில் எழுதுவாங்களாம். அது எதில் எழுதுவாங்கன்னா ஸ்லேட்டில் எழுதுவாங்க. கரும்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்லேட்டுன்னு சொல்லுவோம். பதில் என்ன? ஸ்லேட். ஓகேங்களா. குச்சியில் நாங்கள் படிக்கையில் பம்பாய் குச்சி அது இதுன்னு இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலை. 3 இடம் வந்து வலம் என்ன? இயக்குனர் நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் டாஸ். விக்னேஷ் சிவன். சரிங்க, 10 கீழேருந்து மேலே என்னென்னு பார்க்கலாமா. 2ல் முடியுதுங்க. சாமியார்கள் கையில் இருக்கும் பிச்சை பாத்திரம். சாமியார்கள் கையில் இருக்கக்கூடிய பிச்சை பாத்திரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? திருவோடு. திருக்கூட்டல் ஓடு. ஓகே. 9 இடம் வந்து வலம் என்ன? நாடகம் முன்னரே நடத்தி பார்க்கறது. நாடகம்லாம் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு முன்னால் நடத்தி பார்க்க வந்து என்னென்னு சொல்லுவாங்க? ரிகர்சல் பண்ணுவாங்க. ஒத்திகை. அதாவது இங்கிலீஷில் நீங்கள் ரிகர்சல் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பதில் என்ன? ஒத்திகை. 9 மேலேருந்து கீழே என்ன? ஓல ஆரம்பிச்சிருக்கு. அலர்ஜினா ஒத்துக்காமல் இருக்கிறத வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அலர்ஜினா ஒத்துக்காமல் இருக்கிறது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, 15 வாழை வந்துருக்கு. வலம் வந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா. டேஷே வெல்லும். டேஷ் ஏ வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மையே வெல்லும். வாய்மை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய்மை எனப்படுவது யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல். திருக்குறளில் சொன்னது. யாருக்கும் தீமை இல்லாமல் இருக்கக்கூடிய நேர்மையாக உள்ளது தான் வாய்மை. 291 திருக்குறளாக வந்தது. 13 மேலேருந்து கீழே என்ன? நன்மை எதிர்ப்பதம். நன்மையுடைய ஆப்போசிட் என்ன? தீமை.
சரிங்க. 18 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? பூவனம். பூவனம்னா எல்லாத்தையும் பூர்த்தி ஆகக்கூடியது தான் பூவனம்னு சொல்லுவோம். பூர்த்தி அப்படின்னா நிறைவு, இல்லைன்னா முழுமையாக முடிஞ்சிச்சு, முழுமை. ஸோ பதில் என்ன? முழுமை. சரிங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? இங்கே 2 இடத்து மூ வந்துக்குங்க. ஆம்பல் மலர். ஆம்பல் மலர்னால் நைட்டில் பூக்கக்கூடிய பூவை தான் ஆம்பல் மலர்னு சொல்லுவோம். ஆம்பல் மலருக்கு அல்லின்னு சொல்லுவோம். இலக்கியத்தில் ஆம்பல்னு சொல்லியிருக்கோம், அல்லின்னு சொல்ல முடியாது, 4 எழுத்து வேணுங்க. குமுதம்னு சொல்லலாம். குமுதம் அப்படின்னு சொன்னால் ஆம்பல் பூ தான். சரிங்களா? 19 இடமிருந்து வலம் என்ன? அறிஞர்கள் கூறும் மெய்க்கூச்சு. அறிஞர்கள் சொல்லக்கூடிய மெய்க்கூச்சு அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பழமொழி சொல்ல முடியாது, தேலை வந்துருக்கு. பழமொழி, உபதேசம், அறிவுரை எதுவுமே சொல்ல முடியாது. தேலை வந்துக்கனால தத்துவம்னு சொல்லி பார்க்கலாம். தத்துவம். இது கரெக்டான 2 செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? 20 இடமிருந்து வலம் என்ன? இம்ல முடியுதுங்க. ஆகுல். திடீர் யோகம். ஆகுல் அப்படின்னா ஆகு ப்ளஸ் ஊல், செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு. திடீர்னு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பை வந்து லக்குன்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். ஓகே, அதுக்கு லக்கு கிடச்சிருக்கு, அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. 20 கீழேருந்து மேலே. மசாலா அரைக்கும் கல். நேற்று தினமலையில் பார்த்தோமா இல்லை தந்தியில் பார்த்தோமா ஞாபகம். மசாலா அரைக்கும் கல் என்னன்னு சொல்வீங்க? அம்மி. எங்கள் அம்மா காலத்தில் வச்சு அம்மியில் அரைச்சி மசாலா அரைச்சி சாப்பிட்ட காலெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ இல்லை. ஓகே, அம்மி. ஓகேங்க. அடுத்து இந்த சைடில் உள்ள சால்வ் பண்ணணும். 17 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். கூல முடியுதுங்க. 17 அபிஷேகம். கடவுளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல, அதை சொல்கிறாங்க. அபிஷேகத்தை நீங்கள் கூல முடிந்த மாதிரி சொல்லணும். அபிஷேகம்னா நம்ம என்னென்னலாம் சொல்லலான்னா, திருமஞ்சனம்னு சொல்லலாம். இந்த திருமஞ்சனம் எழுத முடியாது, நீராட்டல் சொல்ல முடியாது, திருமுழுக்குன்னு சொல்லலாம். பதில் என்ன? திருமுழுக்கு. திருமுழுக்கு அப்படின்னா என்னது? அபிஷேகம். பதில் என்ன? திருமுழுக்கு. ஓகே. 14 மேலேருந்து கீழேங்க. இளந்தளிர், ஜுவாலை. ரெண்டையுமே ஜுவாலைன்னா தீ எரியக்கூடியதான் சொல்கிறாங்க. இளந்தளிர். லூவுக்கு தூவுக்குங்க. தீ வந்து கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்லலாம். இளந்தளிரை வந்து கொழுந்துன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கொழுந்து, தீ கொழுந்து விட்டு எரியுது. ஓகே. 21 கிழந்து மேலே. நீண்ட சூல் உடைய மருத்துவ குணம் கொண்ட மலர். நீண்ட சூல் கொண்டனா பூவில் வந்து அந்த சூல் வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கக்கூடிய பூவை தான் கேட்காங்க. நம்ம வீட்டிலே நிற்கக்கூடிய அடிக்கடி பார்க்கக்கூடியது செம்பருத்தி. இப்போ இந்த ஹிண்ட் வரல அப்படின்னா நீங்கள் என்ன எழுதிப்பீங்கன்னா செந்தாமரை இல்லைன்னா செண்பகப்பூ எழுதிப்பீங்க. சரிங்களா? 21 இடமிருந்து வலம் என்ன? மெட்ராஸ். மெட்ராஸை சேலை சொல்லுங்கள். மெட்ராஸை வந்து நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம்? சென்னை. 1996 அப்போ மெட்ராஸ் வந்து சென்னைன்னு சொல்லிட்டு. 11 இடமிருந்து வலம் என்ன? கூடுதல், மிகையான. கூடுதலாக இருக்குது, மிகையாக இருக்குது, நிறையா இருக்குது, அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆல ஆரம்பிச்சுக்குங்க, கீழேருந்து மேலே. 11 இதன் அடியில் பிள்ளையாக இருப்பார். இதோட அடியில் பிள்ளையாக இருப்பார்னா, பிள்ளையாக எப்போவுமே அரச மரத்தோட அடியில் தாங்க இருப்பார். பதில் என்ன? அரச மரம். சரிங்க, பதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7 வலமிருந்து இடம் என்ன? இல்லை, அதுக்கு முன்னால் 12 கீழேருந்து மேலே என்னன்னு பார்த்துவோம்.
போதை வஸ்து கொண்ட காமெடி பெயர் கொண்ட காமெடி நடிகர். போதை வஸ்துவை பெயரில் கொண்ட கஞ்சா. கஞ்சா கருப்பு. பதில் என்ன? கஞ்சா கருப்பு. சரிங்க. 7 வலமிருந்து இடம் என்ன? வீர தீர செயல் செய்து காட்டுதல். வீர தீரமாக செயல் செஞ்சு காட்டுறது என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாகசம். சாகுக்கு சாகு. ஸோ சாகசம். கடைசி கேள்விங்க. 4 வலமிருந்து இடம் என்ன? சின்ன சின்ன கட்டாக அடுக்கிறது. புகையில கட்டு சின்ன சின்னதாக கட்டி போட்டிருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா சிற்பம் அப்படின்னு சொல்லுவோம். பண்டல். பண்டல் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு சிற்பம். சீங்க ஒழுங்காக எழுத அந்த இடத்துல அழிங்கிடுச்சு. ஸோ சிற்பம். ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, ஆன்சர்ஸ் செக் பண்ணி கொடுங்க. வீடியோ பாஸ் பண்ணி கண்டுபிடிங்கள், வித்தியாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.